ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற மல்லிப்பொங்கல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சிறுபருப்பு, இது வந்து நிறைய பேர் பாசி பருப்புன்றாங்க. அது ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக வறுத்துக்கலாம். நம்ம மல்லிப்பொங்கல் இதுதான் ஃபேமஸாக வந்து அவங்க அதை எப்படி செய்யலாம், செஞ்சு அதை என்ன டேஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே டம்ளர் இருக்க பச்சரிசி எடுத்துருக்கேன். அது ஒரு டம்ளர் போட்டுக்கலாம். அதையும் வறுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே சேர்த்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுட்டு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் லேசாக போட்டுக்கலாம். வேகட்டும். ஒரு பிடி புதினா எடுத்து வச்சுக்க, அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், இதை போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெந்து வந்துருச்சு. நம்ம எந்த டம்ளர் வந்து அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளர் கொஞ்சமாக ரவை அது போட்டுக்கலாம். போட்டு அதையும் கிளறிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து முக்கால் பாதை வெந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த ஸ்டவ்வில் மாட்டிக்கலாம். இது போட்டுக்கலாம். இதை நம்ம தாளிச்சுக்கலாம். சிம்பிளை வச்சு வெந்துனட்டும். சரி, தாளிச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டாலே போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகு போட்டிருக்கோம். ரொம்ப காரமாயிடும். சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இது நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் ரவை போடுறதுனால கொஞ்சம் தீயும், கீழே அடி பிடிக்கும். நல்லா வெந்திருக்கலாம். நம்மளுடைய மல்லிப்பூ
பொங்கல் ரெடி.